அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி. வாட் இஸ் பைண்டிங் எனர்ஜி? Binding energy is the energy required to disassemble or break a whole system into separate parts. What is nuclear binding energy? Is the energy that would be required to disassemble or break the nucleus of an atom into component parts. These component parts are neutrons and protons, which are collectively called nucleons. So, நியூக்ளியான்ஸில் இருக்கிற நியூட்ரானையும் புரோட்டானையும் பிரேக் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி. நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி ஒரு நியூக்ளியர் கூட கம்பைன் ஆகும்போது அது செப்பரேட்டட் நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகுது. நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி ஹை வேல்யூவாக இருக்கும். யாருக்குன்னா ஸ்டேபிள் நியூக்ளியஸ் எல்லாத்துக்குமே ஹை பைண்டிங் எனர்ஜியாக இருக்கும். E is equal to mc². mங்கிறது மாஸ் டிஃபெக்ட், cங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட். மாஸ் டிஃபெக்ட், difference between the mass of an atom and the mass of its individual particle. ஸோ ஹோல் ஆட்டமாக இருக்கும்போது இருக்கிற அதோட மாஸும் பைண்டிங் எனர்ஜிக்கு அப்புறம் செப்பரேட்டான அந்த இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸோட மாஸும் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸை தான் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். மாஸ் டிஃபெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் H2 ஆட்டம் எடுத்துக்கிறோம். அது ஹோல் ஆட்டம்ஸாக இருக்கும்போது அதோட மாஸ் அண்ட் அது இண்டிவிஜுவலாக மாறும்போது அதோட மாஸ். ஸோ ரெண்டுக்கு இடையில் உள்ள மாஸ் டிஃபெக்டோட வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். 0.002 அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் இருக்குது. ஸோ மாஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு மாஸ் டிஃபெக்ட். மாஸ் டிஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு பைண்டிங் எனர்ஜி. Thank you, students.